ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் ஷார்ட் அண்ட் டாப் கோர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2024 ஆகஸ்ட்டில் நடந்த ஷார்ட் அண்ட் டைப் ரைட்டிங் அக்கௌண்டன்சி எக்ஸாமுக்கான சர்டிஃபிகேட் ப்ரைவேட் கேண்டிடேட்க்கு சர்டிஃபிகேட் வந்தாச்சு. ஓகேங்களா? ஸோ அதை பற்றின டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். எங்கே போய் வாங்கணும், எந்த டேட்டில் வாங்குறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஷார்ட் அண்ட் ஆன்லைன் கிளாஸில் இணைச்சு படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணும்போது நீங்கள் என்ன ஸ்டேஜில் இருக்கீங்க, இப்போ தான் பிகினராக அல்லது ஸ்பீட் வந்துட்டிங்களா, அதாவது பேசிக்லாம் முடிச்சுட்டு ஸ்பீட் பண்ணிட்டுருக்கீங்களா அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே நீங்கள் தெளிவாக கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கிளாஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ 2024 ஆகஸ்ட்டில் நடந்து முடிஞ்ச எக்ஸாமில் பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம், அதாவது ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து சர்டிஃபிகேட் அனுப்பியிருக்காங்க. அது எங்கே அனுப்பியிருக்காங்க, எங்கே போய் வாங்கணும் அப்படிங்கிற டீட்டெயிலாம் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நல்லா பாருங்கள். பொருள் தேர்வு பிரிவு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் அரசு வணிகவியல் தேர்வு ஆகஸ்ட் 2024 நடைபெற்ற தட்டச்சு சுருக்கெழுத்து கணக்கியல் தேர்வுகளில் தேர்ச்சி பெற்ற தனித்தேர்வர்கள் பிரைவேட் கேண்டிடேட்ஸ் மாவட்ட மண்டல விநியோக மையங்களில் சான்றிதழ் பெறுவது தொடர்பாக. சரிங்களா? ஸோ அது எங்கே வாங்குறது, எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஆகஸ்ட் 2024 நடைபெற்ற தட்டச்சு சுருக்கெழுத்து கணக்கியல் தேர்வுகளில் தேர்ச்சி பெற்ற தனித்தேர்வர்களுக்கு பிரைவேட் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான். ஓகேங்களா? உரிய ஆதாரங்களை காண்பித்து, உரிய ஆதாரங்கள்லாம் என்ன சார் கொண்டு போகலான்னா ஆதார் கார்டு நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. ஓகேங்களா? ஆதார் கார்டு, ஹால் டிக்கெட்டு எடுத்துகிட்டு போகலாம். ஓகேங்களா? நம்ம அப்ளிகேஷன் போடுறப்ப நீங்கள் ஆதார் கார்டு அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ கண்டிப்பாக ஆதார் கார்டு நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. அது இருந்தாலே போதும். நீங்கள் ஹால் டிக்கெட்டும் சேர்த்து எடுத்துகிட்டு போனாலும் ஓகே தான். காண்பித்து 17ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரைக்கும் டைம் தராங்க. ஓகேங்களா? ஸோ 17லேருந்து 28ஆம் தேதி வரைக்கும். சில பேருக்கு முன்னதாக கால் வந்திருக்கலாம், ஃபோன் பண்ணி இப்போயே வந்து வாங்கிக்கிங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். ஸோ அப்படி சொல்லியிருந்தால் நீங்கள் முன்னாடியே போய் வாங்கிடலாம். எங்கேருந்து கால் வந்துச்சோ அந்த காலேஜ் நீங்கள் அப்ரோச் பண்ணி உங்களுடைய ஐடி ப்ரூஃபை காமிச்சு உங்களுக்கான சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கலாம். ஸோ எனக்கு என்ன கால் வரல சார் அப்படின்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் எங்கே போயிருக்கு அப்படிங்கிறது இந்த லிஸ்ட்டில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த பிடிஎஃபை நம்மக்கிட்ட அப்ளை பண்ணி பாஸ் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நாங்களே செப்பரேட்டாக அனுப்பி வச்சிருவோம். நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். எப்படி பார்க்குறதுங்கிறது இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் இருந்தால் போதும். ஓகேங்களா? இந்த பிடிஎஃபை குரூப்பில் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுறோம். அதே நேரத்தில் இந்த வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக பின் பண்ணுறோம். இந்த பிடிஎஃபை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதை எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இன்ஃபார்ம் பண்ணுறோம். அதன்படி நீங்கள் பண்ணிவிட்டு இப்போ சொல்கிற மாதிரி உங்களுடைய நம்பர், ஹால் டிக்கெட் நம்பர், ரெஜிஸ்டர் நம்பரை வச்சு செக் பண்ணிக்கலாம். சரியோ? ஸோ அதிலே வந்து உங்களுக்கு ஹால் டிக்கெட் வச்சு நீங்கள் நம்பரை வச்சு செக் பண்ணாலே உங்களுடைய சர்டிஃபிகேட் எந்த காலேஜில் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக ஷோ ஆயிரும். நீங்கள் அங்கே போயிட்டு உங்களுடைய ஐடி ப்ரூஃப் ஷோ பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். சரியா? சரி, ஓகே. ஸோ 28க்குள் இணைப்பில் உள்ளபடி சம்பந்தப்பட்ட மாவட்ட மண்டல விநியோக மையங்களில் சான்றிதழ்கள் பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. சரி, ஓகே. மேலும் கொடுக்கப்பட்டுள்ள தேதிக்குள் வழங்கப்படாமல் உள்ள சான்றிதழை தலைவர் தேர்வு வாரியம் தொழில்நுட்ப கல்வி இயக்கத்திற்கு மீள அனுப்பி வைக்குமாறு மண்டல விநியோக மைய கல்லூரி முதல்வர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம வாங்காமல் விட்டுட்டோம்னா என்ன ஆகுங்க, ரிட்டன் சர்டிஃபிகேட் எல்லாமே ரிட்டன் போயிடும். 17லேருந்து 28ஆம் தேதிக்குள்ளே கம்பல்சரி போயிடுங்க. சரி, ஓகே. எங்கெங்கே இருக்குது அதான் நல்லா பாருங்கள். பயிலக குறியீடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படின்னா நல்லா பாருங்கள். இந்த பிடிஎஃபை ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுள் டிரைவ் இருக்கு இல்லையா? ஸோ அதன் மூலிமா நீங்கள் பிடிஎஃப் ஓப்பன் பண்ணுங்கள். கூகுள் டிரைவ் இல்லைன்னா நீங்கள் ஏற்றிக்கலாம், ப்ளே ஸ்டோரில் கூட ஏற்றிக்கலாம். அல்லது நீங்கள் பிடிஎஃப் வியூவர் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் இதை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் இந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிக்கிங்க. சரிங்களா? பிடிஎஃப் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கிங்க. இதுக்கான லிங்க் கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக கொடுக்குறோம். குரூப்லேயும் ஷேர் பண்ணுவோம். அதே நேரத்தில் நம்மக்கிட்ட அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, எக்ஸாம் அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லையா? நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் உங்களுக்கு இதை செப்பரேட்டாகவே வந்துடும். நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். ஸோ இதில் போய்ட்டு உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் என்னவோ அதை மேலே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இங்கே சர்க்கிள் போட்டிருக்கு இல்லையா? ரைட் சைடில் பாருங்கள், சர்க்கிள் போட்டிருக்கு இல்லையா? இந்த இடத்துல உங்களுடைய நம்பர் எதுவோ அதை நீங்கள் டைப் பண்ணால் போதும். சரிங்களா? உதாரணத்துக்கு நம்ம ஒரு நம்பர் டைப் பண்ணலாம். இப்போ நான் என்னோடய ரெஜிஸ்டர் நம்பர் 10010 இதுதான் என்னோடய ரெஜிஸ்டர் நம்பர் அப்படின்னா நல்லா பாருங்கள், டைப் பண்ணியாச்சு. ஸோ டைப் பண்ணோன்னே என்ன ஆகுதுங்க, 10010. ஸோ நம்ம காட்டுது பார்த்தீங்களா? ஸோ நம்மளுடைய ரெஜிஸ்டர் நம்பர் எங்கே ஷோ ஆகுது அப்படிங்கிறது பாருங்கள். ஓகேங்களா? ஸோ நம்ம ரெஜிஸ்டர் நம்பர் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் கோட் நம்பர் காட்டுதுங்களா, 101. ஸோ அதில் தான் நம்ம ரெஜிஸ்டர் நம்பர் காட்டுது. அப்போ டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் கோடு 101 தான் நம்மளுடைய
ரெஜிஸ்டர் நம்பர் காட்டுது. ஓகேங்களா? ஸோ அப்போ 101னா அது எந்த காலேஜ் அப்படிங்கிறத பார்க்கணும். நம்ம ஃபஸ்ட் டைப் பண்ணியாச்சு, அதுங்க 101ல் காட்டுது. ஓகேங்களா? நம்ம ரெஜிஸ்டர் நம்பர் 101ல் இருக்குது. லெஃப்ட் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் கோடு 101 கொடுத்துருக்காங்க இல்லையா? சரி, ஓகே. இப்போ 101 கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த 101னா எந்த காலேஜ் அப்படிங்கிறத இந்த லிஸ்ட்டில் பார்த்துக்கலாம். மேலே நம்ம பார்த்தது கீழே பார்த்தீங்கன்னா நம்பர் நிறையா இருக்குது. ரெஜிஸ்டர் நம்பர் எல்லாத்தோடதும் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் ஒன்று ஒன்றா தேட தேவையில்லை. இந்த மாதிரி சர்ச் பண்ணாலே, இதில் போய் சர்ச் பண்ணாலே வந்துடுது. நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 101ல் நம்மளுடைய சர்டிஃபிகேட் இருக்குது. அப்போ இந்த பயிலக குறியீடு இதில் 101 அப்படிங்கிறத வரிசை எண் 2ல் பாருங்கள். பயிலக குறியீடு 101னா என்ன காலேஜுங்க? பயிலகம் என்ன பயிலகம்? மைய பாலிடெக்னிக் கல்லூரி தரமணி, சென்னை, செங்கல்பட்டு. புரியுதுங்களா? ஸோ நம்ம போயிட்டு அந்த காலேஜில் போயிட்டு நம்மளுடைய ஐடி கார்டு, ஆதார் கார்டு அப்படி இல்லைனா ஹால் டிக்கெட்டை ஷோ பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் மோஸ்ட்லி எல்லாருமே ஆதார் கார்டு எடுத்துருப்பாங்க. அதை பண்ணாலே போதும். ஷோ பண்ணோன்னா நமக்கான சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. சரிங்களா? அங்கே போய்ட்டு வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ரெஜிஸ்டர் நம்பர் வேறு ஏதாவது இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? வேறு ஏதாவது இருக்குது. ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் இதில் போட்டாலே போதும். ஸோ இங்கே ஷோ ஆகுது. இது என்ன வரிசைன்னு பாருங்கள். கோட் நம்பர் என்னன்னு பாருங்கள். டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் கோடு 116ல் வந்து நம்ம ரெஜிஸ்டர் நம்பர் காட்டுது. அப்போ அந்த 116னா என்ன அப்படிங்கிறத மேலே லிஸ்ட்டில் போய் பாருங்கள். அந்த காலேஜோட பேர் என்ன அப்படின்னு பாருங்கள். சரிங்களா? பயிலக குறியீடு அதில் பார்த்தீங்கன்னா 116 எங்கே இருக்குது அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தோம்னா நம்பர் 13ல் பாருங்கள் 116 இருக்குது. தமிழ்நாடு அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரி மதுரை. ஸோ தமிழ்நாடு அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரி மதுரை, அந்த காலேஜில் உங்களுடைய சர்டிஃபிகேட் இருக்குது. நீங்கள் உங்களுடைய ஐடி கார்டை ஷோ பண்ணி அந்த பர்டிகுலர் டேட் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இல்லையா? 17ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதிக்குள்ளே போயிட்டு வாங்கிக்கலாம். சரிங்களா? காலேஜ் ஒர்க்கிங் டேஸில் போங்க, ஒர்க்கிங் ஹவர்ஸில் போங்க. காலேஜ் க்ளோஸ் பண்ண டைமுக்கு போகக்கூடாதுங்க. அதே மாதிரி லீவ் நாளையும் போனாலும் கிடைக்காது. சரிங்களா? ஸோ அப்போ ஒர்க்கிங் டேஸில் ஒர்க்கிங் ஹவர்ஸில் நீங்கள் போகணும். புரியுதுங்களா? சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அதை எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். சிம்பிளான விஷயம் தான். இந்த பிடிஎஃபை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷன், இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். நம்மளுடைய குரூப்ஸ் எல்லாத்தையும் ஷேர் ஆகும். நம்மக்கிட்ட அப்ளை பண்ண மாணவர்களுக்கு இண்டிவிஜுவலாகவும் அனுப்புவோம். நீங்கள் பார்த்துட்டு நான் சொன்னபடி இதை உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் சர்ச் பண்ணாலே போதும். நீங்கள் ஒரு ரெஜிஸ்டர் நம்பராக போயிட்டு இதில் நம்மளது இருக்கான்னு தேடிட்டு இருக்க தேவையில்லை. நீங்கள் அதில் சர்ச் பண்ணாலே போதும். இல்லை சார் எனக்கு சர்ச் ஆப்ஷன் வரல அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ஊர் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். மாவட்டம். ஸோ அந்த உங்கள் மாவட்டத்தோட குறியீடு என்னென்னு பாருங்கள். அதில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காஞ்சிபுரம் அப்படின்னா 204 கொடுத்துருக்காங்களா? காஞ்சிபுரம்னா 204. அப்போ 204ல் நம்மளுடைய ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அது ரொம்ப வேலை அதிகம், சிரமம். சரிங்களா? அதனால தான் சொல்லியிருந்தேன். உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் என்னவோ அதை மட்டும் மேலே நீங்கள் இதில் சர்ச் பாக்ஸில் போய் நம்பரை சர்ச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே எங்கே இருக்குன்னு ஷோ ஆகும். அந்த காலேஜ், அந்த கோடு நம்பரை வச்சு காலேஜ் எந்த காலேஜ்னு பார்த்துக்கலாம். அங்கே போய் நம்ம வாங்கிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு தெரியலனா கூட பக்கத்தில் யாராவது இருந்தால் கூட இந்த மாதிரி இந்த வீடியோ காட்டுங்க, அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட். அடுத்தபடியாக நீங்கள் என்ன பண்ணாலும் அது நல்லபடியாக அமையட்டும். சரிங்களா? சர்டிஃபிகேட்டை சரி பார்த்துக்குங்க. உங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கரெக்டாக இருக்கா? நீங்கள் பண்ணியிருக்கக்கூடிய சப்ஜெக்ட் எல்லாமே கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ இருந்தாலும் அது உங்களுடைய ஃபோட்டோவை தானா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிக்கோங்க. சரிங்களா? நன்றி.